நிகழ்த்துவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு எல்லா புகழும் எல்லா ஒருவனுக்கே, நன்றியும் அவனுக்கே. அதே மாதிரி இங்கே எனக்கு முன்னாடி ரைகானா சிஸ்டர் வந்து சொன்னாங்க, எப்படி நம்ம இந்த குழுமத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு டெடிகேஷனோட இதை நீங்க வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்றத பற்றி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆர்வத்தை நமக்குள்ள ஏற்படுத்தினது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். எப்படி அல்லாஹ் தாலா வந்து நம்மள வந்து இந்த ஆர்வத்தின் அடிப்படையில நம்ம இதை கத்துக்கணும், நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்ட்டு அல்லாஹ் தாலா எப்படி இங்க ஒன்று கூட்டி இருக்கிறானோ, அதே போல இன்னைக்கு ஒரு ரெக்கக்னிஷன் டே வந்து நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. அதே போல அல்லாஹ் தாலா நம்மள நாளைக்கு மறுமையில ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற துவாவோடு எப்படி ஒவ்வொரு சகோதரிகள் பேரா சொல்லி எப்படி அவங்க வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண வச்சாங்களோ, அது மாதிரி அல்லாஹ் தாலா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும், நம்மளை வந்து ஏத்துக்கணும். நம்மளுடைய அந்த அமல்களை வந்து நல்ல விதமா அல்லாஹ் தாலா அங்கீகரித்து நாளைக்கு ஒரு சிறந்த சபையில, இதை விட ஒரு சிறந்த சபையில அல்லாஹ் தாலா நம்மளை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படின்ற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆனுக்கு வந்து அல்லாஹ் தாலா வந்து பல சிறப்புகள் வந்து வைத்திருக்கிறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் அதுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த உலகத்துல வேற எங்கேயுமே நம்ம வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை நம்ம வந்து கேட்க முடியாது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் அல்லாஹ் தாலா நம்ம இடத்துல வந்து நேரடியாக உரையாடி கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய சிஃபத் அது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அல்லாஹ் தாலா நமக்கு வந்து கொடுத்திருக்கான். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அருட்கொடை கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் துர்பாகியவான்களா தான் இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு அருட்கொடை நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அது போதாத ஒன்றாதான் இருக்கும். அதே நேரத்துல இந்த குர்ஆன் கற்றவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு சில சிறப்புகளை வந்து கொடுத்திருக்கிறான். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த குர்ஆனை வந்து கத்துக்கிற மாதிரியா இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸா உங்களுடைய அந்த படிக்கக்கூடிய அந்த டைம் வந்து இருக்காது. நம்ம பல ஹேர்டல்ஸை கடந்து தான் வந்து இதை வந்து கத்துக்க வருவோம். அப்போ அத வந்து அல்லாஹ் தாலா வந்து கண்டிப்பா நம்ம இடத்துல வந்து அங்கீகரிச்சு நமக்கு அதுக்கான ஒரு சிறப்பை வந்து கண்டிப்பான முறையில அல்லாஹ் தாலா கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வே போதுமானவர். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஓதுவது சிறப்பு, அதை கேட்பது அதுவுமே ஒரு சிறப்பாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். வைதா குரியா அலைஹிமுல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன் அப்படின்னு அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனை பத்தி சொல்லி காட்டுகின்றான். இதை ஓதி காட்டப்படும் பொழுது நீங்கள் நிசப்தமாக இருங்கள், வாய் மூடி இருங்கள், அதை கேளுங்கள், அதன் மூலமாக நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி இந்த குர்ஆனுக்கு வந்து வேறு கற்றவர்களுக்கு வேறு என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குர்ஆனை கற்றவர், அதை கற்றுக் கொடுப்பவர், அதை ஓதுபவர், அதை கேட்பவர், அதை மனனம் செய்யக்கூடியவர்கள், அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள், ஆக அதோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இதுல வந்து எண்ணில் அடங்காத சிறப்புகள் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கு. இதை கருத்தில் வைத்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்கள சிறந்தவங்க யாரு தெரியுமா? குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கற்றல் அப்படின்றது நம்மோடு நின்று விடுகின்றது. கற்றுக் கொடுக்கும் போதுதான் அது வந்து பரவக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில் குர்ஆனுடைய கல்வி, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய விருப்பம், இது வந்து உலக மக்களிடையே எல்லா மக்களுக்கும் அது வந்து போய் சேரணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட சிறப்பை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அதே மாதிரி இந்த குர்ஆன் வந்து நம்ம ஓதக்கூடியவர்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கு. அதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, குர்ஆனை ஓதி வாருங்கள், ஏனென்றால் குர்ஆனை ஓதி வருபவர்களுக்காக அது மறுமையில வந்து பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அல் பக்ராவையும் ஆல் இம்ரானையும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மறுமையில வந்து நிழல் தரக்கூடிய மேகங்களை போல அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போல அது ரெண்டும் வந்து ஓதியவருக்காக வாதாடக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதை நீங்கள் வந்து ஓதக்கூடியவர்களாக இருங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு சொல்லித் தர்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஆஹ் குர்ஆனை யாரு மனனமிட்டு அதை தங்களுடைய மனசுக்குள்ள பாதுகாத்து கொள்கிறார்களோ இவர்கள் வந்து கடமை தவறாத கண்ணியம் மிகுந்த தூதர்கள், அதாவது வானவர்களோடு இவர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சில பேருக்கு வந்து ஓத தெரியாது, சிரமத்தோட அவங்க வந்து ஓதுறாங்க, திக்கி திணறி ஓதுறாங்க, ரொம்ப ரொம்ப 2 மடங்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஓதுறாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 2 மடங்கு நன்மைகள் இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து சொல்லித் தராங்க. அப்போ இந்த குர்ஆனை வந்து ஆஹ் ஓதி அதன் அடிப்படையில செயலாற்றியவருக்கு என்ன மறுமையில் என்ன வெகுமதி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குர்ஆனை ஓதி அதன்படி செயல்படக்கூடிய அந்த மனிதரை நோக்கி கூறப்படும், இந்த குர்ஆனை நீங்கள் வந்து ஓதுங்க, அதன் மூலமாக நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்க ஓதுறீங்களோ உங்களுடைய தரஜாத், உங்களுடைய படித்தரம் வந்து அது வந்து உயர்ந்து கொண்டே செல்லும் எங்கே சுவனத்துல. அப்போ நீங்க குர்ஆனை நீங்க எந்த அளவுக்கு அழகான முறையில நிறுத்தி நிதானமா இந்த உலகத்துல நீங்க வந்து ஓதுனீங்களோ அதே போல நீங்க ஓதுங்கன்னு சொல்லப்படும். அந்த மனிதர் ஓதிக்கொண்டே போவார், அவருடைய தரஜாத்து வந்து அடைஞ்சிருவாரு. எந்த இடத்துல அவர் வந்து கடைசி ஆயத்தை வந்து ஓதுவாரோ அந்த இடத்துல அவருடைய தங்கும் இடத்தை அவர் வந்து கண்டு கொள்வார். அப்போ குர்ஆன்ல வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு சிறப்பு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஓதக்கூடியவரை வந்து உயர்த்தக்கூடியதாக இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையவே மாத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு நன்மை நம்ம வந்து ஹதீஸ்கள்ல படிக்கிறோம். அலிஃப் என்ற எழுத்துக்கு ஒரு 10 நன்மை, லாம் என்ற எழுத்துக்கு 10 நன்மை, மீம் என்ற எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓதக்கூடியவர்களுக்கு அதற்குரிய நன்மைகளும் பலன்களும் கண்டிப்பாக கிடைக்காமல் இருக்க போவதில்லை. அதை வந்து நாம மனனம் செய்யக்கூடியவர்களுக்கு அதை விட அதிகமான ஒரு நன்மைகள் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப அதை விட நமக்கு வந்து பிற மக்களுக்கு அந்த அதை எத்தி வைத்து சத்திய அழைப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அதை விட உயர்ந்த தரஜாக்கள் வந்து வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நமக்குள்ளேயே வைத்துக் கொள்வதற்கும் பிற மக்களுக்கும் அதை எடுத்து சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்களை இருக்குது. அதே மாதிரி குர்ஆனை வந்து அடிக்கடி நீங்க வந்து ஓதி உங்களுடைய மனசுல வந்து நீங்க வந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது ஒட்டகம் எப்படி ஒரு அந்த கட்டி வைக்கப்பட்ட அந்த கயிற்றில் இருந்து எப்படி விடுவித்து கொண்டு ஓடிவிடுமோ அதே போல அந்த குர்ஆன் வந்து நம்ம வந்து அதை வந்து திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு சொன்னா அது வேகமாக உங்களுடைய உள்ளங்கள்ல இருந்து விரண்டு ஓடிவிடும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப அது வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து தர்த்தீலா ஓதுறதுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ தர்த்தீலா ஓதுவது வந்து சிறப்பு. ஆனா அதனுடைய அர்த்தங்களை வந்து சிந்திப்பது அதுவும் ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா வந்து சிந்திக்க சொல்லி சொல்றான். குர்ஆன்ல நீங்க வந்து பாருங்க, நீங்கள் வந்து அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை வந்து இருக்கின்றது, அது வந்து இதயங்களில் உள்ள நோயை வந்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா வந்து சொல்லி காட்டுகின்றார். அப்ப நீங்க குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அதுல நீங்க வந்து சிந்திக்க மாட்டீங்களா? ஏனென்றால் உங்களுடைய இதயங்கள் மீது பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றார். அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க பல இடங்கள்ல பாருங்க, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் சான்றுகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம வந்து ஓதணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மட்டுமே இருந்துட்டு இருக்க கூடாது, நம்ம அழகா ஓதணும். இன்றைய மக்களிடத்துல வந்து என்ன ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அழகாக ஓதணும், நம்ம வந்து கிராத்தாக ஓதணும், நம்மளுடைய கிராத் வந்து இந்த காரிகள் மாதிரி நம்ம வந்து ஓதணும், அவங்கள மாதிரி நம்ம வந்து ஓதணும், என்னுடைய பிள்ளை வந்து அந்த மாதிரி ஓதணும். நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் இருக்கு. ஆனா நாம
குர்ஆனை எவ்வளவு தூரம் வந்து ததப்புர் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தூரம் அதை வந்து நாம வந்து நினைவில வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு தூரம் அதை வந்து செயல்பாட்டுல கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நாம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயத்துல நாம வந்து ரொம்ப லேக் ஆகுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, குர்ஆனிய மொழி வந்து நமக்கு வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு வித்தியாசமான மொழி. அது ஒரு அரபி மொழி. அப்போ அந்த அரபி மொழியை வந்து நாம வந்துட்டு இப்போ இந்த ஓதுதலை கத்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் எஃபர்ட் கொடுக்குறோமோ, அதே போல அதனுடைய அர்த்தத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு நம்ம வந்து எஃபர்ட் போட வேணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, என்னால அது வந்துட்டு முடியல, எனக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்ல, இல்ல என்னால நினைவுல வைத்துக் கொள்ள முடியல, அந்த அளவுக்குலாம் என்னால வந்து ஈடுபாடோடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, நாம என்ன பண்ணலாம்? அந்த அர்த்தங்களை நம்முடைய தாய்மொழியில் நாம வந்து மொழிபெயர்ப்பாளர்களுடைய அந்த உதவியோடு நிறைய புத்தகங்கள் வந்து வந்திருக்கு, நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆத்தென்டிக்காக இருக்கு. அதை எடுத்து நாம வந்து படிக்கலாம். அதே மாதிரி விரிவுரையாளர்களுடைய உரைகளை நாம் வந்து கேட்கலாம். ரெனவுண்டான ஸ்காலர்ஸ் இருக்காங்க, அப்ப அவங்களுடைய அந்த உரைகளை வந்து நாம எடுத்து நாம கேட்கணும். இது வந்து நம்ம மீது கடமையாக இருக்கின்றது. இப்ப குர்ஆனை பெற்றவர்கள் கற்றவர்களுக்குரிய சிறப்புகள் வந்து நமக்கு வந்து தெரியும். ஆனா நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்மளோட கடமை என்ன, அதுதான் நமக்கு வந்து தெரியறது இல்ல. அதுலதான் நம்ம ரொம்ப விளையாட்டுத்தனமாவும் ரொம்ப ஒரு அசால்ட்டாவும், ஏன் அவங்க இருக்காங்க அவங்க சொல்லட்டும், இந்த இமாம் சொல்லட்டும், இந்த அலிமா சொல்லட்டும், இவங்க சொல்லட்டும், அவங்க சொல்லட்டும், நம்மளாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு நாம வந்து நம்மளே நாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். நாம அதை விளங்கிக்கணும்ன்ற அந்த எண்ணத்துக்கு கூட நம்ம வர்றதில்ல. ஓதுனோமா அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாளைக்கு இதை ஓதணும், அதாவது சில சிறப்புகளை கருதி சில சூறாக்களை நம்ம வந்து ஓதுறோம். சில நேரங்கள்ல நோய் நிவாரணத்துக்காக ஓதுறோம், சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து ஆஹ் நல்லதுக்காக ஓதுறோம், இல்ல ஏதோ ஒரு நியத்துக்காக ஓதுறோம். இப்படி நாம வந்துட்டு நம்மளுடைய ஒரு விஷயங்களை, நம்மளுடைய ஒரு ஆசைகளை வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகவே நாம வந்து குர்ஆனுடைய விஷயத்துல வந்து செய்யறோம். இது வந்து மிகப்பெரிய அநீதியாக இருக்கின்றது. இதை நாம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம நாளைக்கு அல்லாஹ்விடத்துல வந்து பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த குர்ஆனை நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேனே, அதன் மூலமாக நீங்க என்ன வழிகாட்டுதல் பெற்றீங்க, இந்த ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சூரா அல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் என்ன தெரியாது, இறங்கிய வரலாறு என்ன தெரியாது. சின்ன சின்ன அத்தியாயங்கள் நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய அமஜுசுல பார்க்கக்கூடிய சின்ன சின்ன அத்தியாயங்கள் படிக்கிறோம் இல்லையா, சூரா இக்லாஸ், ஃபலக், நாஸ், எந்த வரலாறும் எனக்கு தெரியாது, எந்த அர்த்தமும் எனக்கு தெரியாது. எல்லாமே நான் வந்து ஒரு மனப்பாடத்தின் பேர்ல நான் வந்து அப்படியே படிச்சுட்டு போறேன், அவ்வளவுதான். நான் தொழுகைக்காக சில சூறாக்களை வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதுக்கு மேல எனக்கு தெரியாது. இப்படி போகக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நாம வந்து மாற வேண்டும். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அந்த நமக்கு வந்து ஒரு ப்ரெஷியஸா கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம பேர்ல ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, அது மணி ஆர்டர் தான் நமக்கு தெரியும், ஆனா வந்து நம்ம அது வேற ஒரு மொழியில இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அது என்ன மொழியில இருக்கு, எப்படி அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும், எப்படின்றத நம்ம வந்து போய் கேட்டு 4 பேர்கிட்ட கேட்டு எப்படியாவது அந்த மணியை வந்து நமக்கு வந்து வாங்கணும்னு தான் நினைப்போம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருட்களஞ்சியம், ஒரு பெரிய கிஃப்ட், அல்லாஹ்விடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய வழிகாட்டுதல். இந்த திருக்குர்ஆனை வந்து நாம வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா நம்ம வந்து எடுக்கணும்னு சொன்னா அதனுடைய அர்த்தத்தை விளங்கி நம்ம வந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். குர்ஆன் வழங்கப்பட்ட சமுதாயமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க, முரடர்களாகவும் கரடு முரடானவர்களாகவும் பழி வாங்கக்கூடிய வெறி பிடித்தவர்களாகவும் எந்த ஒரு அடிப்படையான ஒரு அடிப்படையுமே இல்லாத ஒரு மூட நம்பிக்கையில உழண்டு இருக்கக்கூடியவங்களாகவும், நிறைய சகுனம் பார்ப்பவர்களாக, நிறைய அவங்க இடத்துல இல்லாத ஒரு தீய செயல்களே இல்லைன்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவே வந்து மோசமான ஒரு இதுல இருந்தாங்க. அப்பேற்பட்ட மக்களை வந்து இனி மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் தாலா வந்து மாத்தி இருக்கிறார். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்த அந்த தேடுதல்,
அந்த குரானை வந்து அவங்க படிக்கும்போது இன்ஃபேக்ட் அவங்களுடைய லாங்குவேஜ்ல அது இருந்தது. அதன் மூலமாக அவங்க வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. சும்மா சொல்றதுக்கு இல்ல. அதாவது எப்படின்னா, அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா, அது உடனே அத செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து பரதாவ பத்திய அந்த கட்டளைகள் வரும்பொழுது, அப்பதான் வந்து மக்கள் வந்துட்டு அது புதுசா வந்து கேள்விப்படுறாங்க. அப்ப உடனே அத செயல்படுத்தணுன்றதுக்காக, அன்சாரி பெண்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, திரை சீலைகள் எல்லாம் எடுத்து அவங்களுடைய உடல வந்து உடனடியாக அத வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அத வந்து அவங்க செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மதுவை தடை செய்யப்பட்ட பொழுது, அந்த மக்கள் வந்து அதெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த கல்ச்சரா அவங்க வந்து வச்சிருந்தாங்க. அவங்களுடைய கல்ச்சர்ல அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் பார்ட். அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அது எல்லாம் விட்டு வெளிய வந்தது. மதீனாவோட வீதிகள் எல்லாமே வந்து மதுவாறாக ஓடியதெல்லாம் நம்ம வந்துட்டு வரலாறுகள்ல வந்து கேள்விப்படுறோம். இப்ப இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஆம் உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் இறைவழியில் செலவழிக்காத வரை நீங்கள் வந்து நேர்வழி அடைய முடியாது. அப்படின்ற ஒரு வாசகம் வருது. அப்ப அதை வந்து அல்லாஹ் தஆலா நன்மை அடைய முடியாதுன்ற ஒரு வாசகம் வருது. அது உடனே கேட்ட உடனே அந்த மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருந்த பெஸ்ட் விஷயங்கள வைருஹா அப்படின்ற ஒரு தோட்டத்த வந்து அவங்க வந்துட்டு இறைவழியில செலவு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய மாற்றமானது இப்படி வரக்கூடியதாக இருக்கணும். அப்ப நாம வந்து எனக்கு பிடிச்சத மட்டும் நான் செய்வேன். எனக்கு பிடிக்காதத நான் வந்து அத கண்டுக்கவே மாட்டேன். அப்ப அந்த மாதிரியும் நம்ம வந்து இருந்துக்க கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இத ரொம்ப சில பேர் வந்து இத வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது? பெரிய விஷயமாக கருதுறாங்க. அதாவது இது எல்லாம் நம்ம வந்து விளக்கம் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு உலமாவா தான் இருக்கணும். அது தெரியாம நம்மளால இத செய்யவே முடியாது. அப்படின்னு சொல்லி அத தூக்கி ஒரு ஓரமா வைக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அத பத்திய விளக்கமே தெரிய விடாம ஷைத்தான் வந்து நம்மள வந்து முட்டாளாக்கிருவான். சமீபத்துல ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கேக்குறாங்க. தலாக் பத்திய அந்த சட்டங்கள் எல்லாம் வந்து சூரா அல் பக்ரால அவங்க வந்து லேட்டஸ்டா கேட்டிருக்கிறாங்க. அப்ப அத கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து நம்மளே அறியாம ஒரு விதமான பயம் வருது. ஏன் இந்த குர்ஆன் வந்து 1500 வருஷம் முன்னாடியே வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, ஏன் நம்மளுடைய இமாம்கள்லாம் இதெல்லாம் சொல்லிக் குடுக்கவே இல்ல நமக்கு? அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ மக்களுக்கு டவுட் இருக்கு. எத்தனையோ மக்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க குர்ஆனுடைய இந்த சட்டங்கள வந்து நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே, இந்த உலகமே வந்து அமைதி நிலைக்கு வந்துரும். சுபிட்சமான ஒரு வாழ்வு எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். நெறைய தீமைகள்ல இருந்து நம்ம விலகலாம். நெறைய பேருக்கு நெறைய உரிமைகள் வந்து வழங்கப்படும். முக்கியமா பார்த்தோம்னா, நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள், இது மாரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிக்ல இருந்து நம்ம வந்து கத்துக்காம, ஒண்ணுமே தெரியாம, அப்ப ஒரு ம ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு கற்றறிந்தவங்க வந்து நம்மகிட்ட சொல்லும்போது, நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இவங்களுக்கு என்ன எதையோ ஒண்ணு சொல்லணும்ன்றதுக்காக நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. அப்படின்ற மாரி அவங்க மேல வெறுப்பு தான் வரும். அப்போ உண்மையிலே இதுதான் இருக்கா? குர்ஆன்ல நான் ஓதுறேனே, இதுதான் இருக்கா? அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நான் வந்து அந்த மாரி சொல்ல மாட்டேன். அப்போ நான் வந்து அது மீறியும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து என்னுடைய உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு, மன இச்சை கட்டுப்பட்டு செயல்படுறேன்னு அர்த்தம். அப்ப நான் அந்த சகோதரி கிட்ட சொன்னேன், நெறைய பேருக்கு வந்து இதை வந்து வெளிப்படுத்துவதற்கு விருப்பம் இல்ல. நெறைய பேருக்கு, கற்றறிந்தவர்களுக்கே கூட. அப்ப நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல மிக கடுமையான கேள்வி கணக்குக்கு இவர்கள் வந்து கண்டிப்பாக அவர்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில அவங்க வந்து நிப்பாங்க. அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ பார்த்தோம்னா, இது வந்து எளிமையானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். குர்ஆன் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான முறையில நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்காக எளிய வழியாக அமைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். படிப்பினை பெறுபவர்கள் உண்டா? அப்படின்னு கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள்?
நீங்க நேர்வழியை விட்டு நீங்க எங்க சென்று கொண்டிருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி காட்டுகின்றார். அதே மாதிரி நமக்கு உலகத்துல பல சோதனைகளும் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸும் பல வழிகேடுகளும் இருக்கு, பல பித்னாக்கள் இருக்குது. இந்த பித்னாக்கள் எல்லாம் இருந்து நாம மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இறை வழிகாட்டுதல் இல்லாம நம்மளால அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷங்க, சாதாரண மனுஷங்க, பலகீனமானவங்க. அப்போ நமக்கு எல்லாமே மறந்தும் போயிரும். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம இத திரும்ப 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 நம்ம ஓதும் பொழுது, திரும்ப 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 இந்த வசனங்களை கேட்கும்போது, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு விஷயத்த புதுசாதான் நம்ம கத்துக்கிறோம். அப்போ நாம இதெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுடைய நிலைமை ஒவ்வொரு அஹ் ஒவ்வொரு வருடமும் நம்மள்ட்ட நமக்கு மாறிக்கொண்டே இருக்க. நம்மளுடைய தர்ஜாத் உயர்ந்து கொண்டே இருக்கணும். எப்படி இங்க மக்கள் மத்தியில நமக்கு நல்ல மரியாதை வழங்கப்படணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது. நம்ம இறைவனுடைய அந்த சன்னிதானத்துல சிறந்த மக்களாக நாம அங்கீகரிக்கப்படணும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நாம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நாம குர்ஆனை அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய நியத்து நாம சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். குர்ஆனின் வழிப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள போகிறேன் அப்படின்றத என்னுடைய நியத்தாக இருக்கணும். அப்பதான் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய இந்த அருட்கொடைக்கு உண்மையாக நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம ஆக முடியும். அப்படி இல்லாம நாம வெறுமனே நாம இப்படி ஓதிக்கலாம், இதோட நம்ம நிறுத்திக்கலாம், நம்மளோட இதை நம்ம